ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு நம்ம விலாகில் போட்டிருந்தேன். அதுக்கு ஃபுல் ரெசிபி கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது நான் ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியில் வேக வைக்க வேண்டாம், ஆவியில் வேக வச்சாலே நல்லா வெந்து வந்துடும். அதை எடுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட வெங்காயம், கொத்தமல்லி தழை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கோட்டிங்க்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அதையும் லிக்விட் மாதிரி கலக்கி வச்சுட்டு, அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு வந்து நான் வந்து இது ரஸ்க் எடுத்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை நல்லா உருண்டையாக வேணும்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுட்டு மறுபடியும் லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 டைம் டிப் பண்ணி எடுக்கிற போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு டைம் பண்ணுற போது அப்போதைக்கு மட்டும் சூடாக சாப்பிட்ற போது மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியும் கூட, ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் கெடுதல் எதுவுமே இல்லை. வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், மயோனைஸ், க்ரீன் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நான் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு வேறு என்ன ரெசிபி செய்வீங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.